ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாசித்தலும் நேசித்தலும். நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக நம்ம இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். யானை இருக்கு இல்லையா, அது பறக்கும் பொழுது இந்த மண்ணில் சின்ன ஒரு கிரேடில் மாதிரி ஒரு குழி பறித்து அதில் போட்டு வச்சுருப்பாங்களாம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை காலை கயத்தில் கட்டி போட்டிருப்பாங்களாம். அதை எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னா, உன்னுடைய இந்த கயிறை நீ அறுத்துக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிறதா. சின்ன வயசில் ஓகே, ஓரளவுக்கு பெருசானாலும் இந்த யானை என்ன நினைக்குமா, அந்த கயிறை தன்னால் அறுத்துக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிறத அதனுடைய நம்பிக்கையாகவே இருக்குமா, ஈவன் தான் அது பெருசானாலும். ஸோ இதனுடைய அறியாமை தான் அது அந்த பாகனுடைய வெற்றி அப்படிங்கிறது. அதனால தான் அந்த பாகனுக்கு ஈஸியாக அதை மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ நம்ம கோல் அப்படிங்கிறது அது என்னவா வேணா இருக்கலாம். நம்ம ஒரு ஹெல்த்தியான பர்சனாக இருக்கணும் அப்படின்னா கூட நம்ம என்ன மாதிரியான சிந்தனைகளை சிந்திக்கிறோம், நம்மளுடைய டே டு லைஃப்பில் நம்மளை லீட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அந்த நம்பிக்கைகள் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் உங்களுக்குள்ளே நீங்கள் போட்ட அந்த கயிறு இருக்கு இல்லையா, அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களுடைய நாலேஜை எந்தெந்த விஷயங்கள்ல அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ, டேக் கேர்.